நம் கையில் இருக்கும் ஒரு கோப்பை தேநீர் நிறத்தாலும் சுவையாலும் ஈர்க்கப்பட்டு ரசித்து குடிக்கிறோம். ஆனால் அதில் கலந்துள்ள தேயிலை தூள் கலப்படமா உண்மையானதா என்று அறிவது எப்படி? நுகர்வோர் கூட்டமைப்பின் உணவு பிரிவு இயக்குனர் சந்தானராஜன் நமக்கு விளக்குகிறார். இப்போ இந்த டீ தூளை சுலபமாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே உங்களுக்கு 2 சின்ன பாட்டிலில் 2 வகையான டீ தூள் இருக்குது. இதை கண்ணால் இது எது ஜெனுவின் எது கலப்படமானதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் 2லேயும் நிறத்துலேயோ அல்லது இதுலேயோ பார்த்தீங்கன்னா சுவையிலையோ அந்த ஸ்மெல்லையோ பார்த்தீங்கன்னா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. 2ம் கருப்பாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறோம். சாதாரணமாக நீங்கள் டீ தூள் வாங்குறீங்கன்னு சொன்னால் இதை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பேப்பர் வேணும். ஃபில்டர் பேப்பர் கிடைக்கலன்னு சொன்னால் வீட்டில் பழைய காலத்தில் இந்த பிளாட்டிங் பேப்பர்னு சொல்லுவாங்க, இங்கு உறிஞ்சிறதுக்கு. அப்படி இல்லைன்னா அந்த கை துடைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்பாங்க. அந்த டிஷ்யூ பேப்பர் கூட இருந்தால் போதும். தண்ணி உறிஞ்சக்கூடிய ஒரு பேப்பர் பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி பேப்பரில் எடுத்துகிட்டு இதில் 2-3 ட்ராப்பு வாட்டர் விட்டால் போதும். வேறு ஒன்றும் இது அதிகமான கெமிக்கல்ஸோ எதுவும் தேவையில்லை. இதில் இந்த மாதிரி 2-3 ட்ராப் வாட்டர் விடுறோம். வாட்டர் விடும்போது அந்த தண்ணீரில் அந்த சாயம் கரைஞ்சி வரும். அதுதான் அவங்க போடக்கூடிய கலர் சாயம் நீரில் கரையக்கூடியது. அப்போ தான் டீ டிகாஷனில் இறங்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, நீரில் கரையக்கூடிய ஒரு கலரை தான் அதில் போடுவாங்க. ஸோ அந்த தண்ணீரில் கரையக்கூடிய கலரை போடும்போது அந்த தண்ணீர் அந்த பிளாட்டிங் பேப்பரில் அப்படியே விரியும் போது அதில் கலந்துருக்கக்கூடிய கலர் வரும். நல்ல டீ தூளில் இந்த மாதிரி கலர் வராது. ஸோ இதுதான் மிக எளிமையான ஒரு டெஸ்ட்டு. ஸோ அந்த ஃபில்டர் பேப்பர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டு அந்த கிளாஸில் கொஞ்சம் இந்த டீ தூளை அப்படி ஒரு சிட்டிகை மூக்குப்பொடி அளவுக்கு எடுத்து போட்டிங்கன்னா கீழே இறங்கும்போது இந்த கலர் தெரியும். இந்த சாதாரண டீ தூள் அப்படியே இந்த டீ தூள் இறங்கும், பட் இதில் அந்த சாயம் கீழே இறங்கும். ஸோ இது பார்த்தாலே தெரியும். ரொம்ப சிம்பிளான டெஸ்ட். இந்த மாதிரி ஒரு டீ தூளை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனே அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் சிறந்த வழி.